ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 4 சயின்ஸிலேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அலகுகள் மற்றும் அளவீடு இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாபிக் முடிச்சிட்டோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த நாளுக்குமே வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்டு சைக்காலஜி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நமக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதுக்கு கண்டக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சக்தி, வேலை மற்றும் ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் சயின்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து. இப்போ விசை, வேலை, ஆற்றல் இதை ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு விசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். விசை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை தள்ளுற செயல் அல்லது இழுக்கிற செயலை தான் விசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் பார்த்துடலாம். ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசை அப்பொருளின் ஓய்வு நிலையையோ அல்லது சீரான இயக்க நிலையையோ அல்லது பொருளின் வடிவத்தையோ மாற்றுகிறது. விசையானது என்ன பார்த்தோம்னா, ஒரு பொருளோட ஓய்வு நிலையவோ அல்லது இயக்க நிலையோ அல்லது அந்த பொருளோட வடிவத்தையோ மாற்றுகிறது அப்படின்னு தான் விசை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. விசையின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு பார்த்தோம்னா நியூட்டன். நோட் பண்ணிக்கோங்க, ஒன்பதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே விசை செயல்படுகிறது. விசை எப்போ செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருள் மற்றொரு பொருளுடன் தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே விசை செயல்படுகிறது. விசையின் விளைவை அழுத்தம் எனப்படும் இயற்பியல் அளவை கொண்டு கணக்கிடலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விசையோட விளைவை அழுத்தம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இயற்பியல் அளவை கொண்டு கணக்கிடலாம். இப்போ அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இது விசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா டீப்பாக கொடுத்துட்டேன். விசை அப்படின்னா என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி, அதனால் கீழே கொடுத்துட்டேன் அந்த 2 லைன்ஸை. அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசை. அதாவது உந்து விசை அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. உந்து விசை என்பது கொடுக்கப்பட்ட பரப்பின் மீது செயல்படும் செங்குத்து விசையைத்தான் உந்து விசைன்னு சொல்லுவோம். இந்த உந்து விசை அல்லது விசை அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு பொருளின் ஒரு சதுர மீட்டர் நோட் பண்ணிக்கோங்க, புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அல்லது உந்து விசையத்தான் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறதுன்னு குறிப்பிடுறாங்க. அழுத்தம் அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அழுத்தம் = உந்து விசை அல்லது விசை பை பரப்பு, அதாவது B = F/A அப்படிங்கிற இதால் மெஷர் பண்ணுறோம். அடுத்து அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பார்க்குறோம். இப்போ விசையோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் பார்த்துருந்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்வர்டில் கேட்பாங்க. அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கல் அப்படிங்கிறதால அளக்கப்படுது. அதாவது இந்த பாஸ்கல் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் பிளேஸ் பாஸ்கல் அவர்களோட நினைவாக தான் இந்த பேரை வச்சுருக்குறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒரு பாஸ்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு Nm² - 2 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். விசையால் செலுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும் குறிப்பிடுறாங்க. இது பாதரசமானி என்ற கருவியால் அளக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. டாரிசெல்லி என்ற அறிவியல் அறிஞர் இதனை கண்டறிந்தார். பாதரசமானியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாரிசெல்லி. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. பாதரசமானியின் தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தம் அளவிடப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம். திரவ தம்பத்தின் பாதரச உயரமானது கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்தின் வளிமண்டல அழுத்தத்தினை குறிக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பாதரசமானியை வெவ்வேறு கோணங்களில் சாய்த்தாலும் திரவத்தம்பத்தின் பாதரச உயரம் அப்படிங்கிறது மாறாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரமானது 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டர் என இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டை. அடுத்து திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் என கருதப்படுகிறது.
ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பாதரசமானியில் உள்ள 76 சென்டிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செலுத்தப்படும் அழுத்தம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு, அதோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க. எஸ்ஐ அலகு முறையில் இதில் பார்த்தோம்னா இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்ஐ அலகு முறையில் ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 பாஸ்கல், அதாவது தோராயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போ விசையோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், நியூட்டன். அடுத்து அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து மூன்றாவது ஒரு வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ விசை, வேலை, ஆற்றல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். மீதியுள்ள பாயிண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.